பார்ட்டி ஃபண்டு ஒன்று, ஃபேமிலி ஃபண்டு ஒன்று, ஃபண்டு ஒன்றுன்னு பல பிரிவுகள் கிளைகள் மாதிரி இருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்து இங்கே. ஏன்னா மக்கள் வரி பணத்தை நம்ம ஒரு பைசோட சாப்பிட்றத கொள்ளையடிக்கூடாது. அது திரும்பி மக்களுக்கே பல வேலை போகணுங்கிறது அவருடைய எண்ணம். அப்போ இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிற இந்த ஒரு விஷயந்தான் இப்போ ஹைலைட். அது படத்துக்காக உருவாக்குனது ஒரு கற்பனை கதை. நான் இன்றைக்கி அது நிஜமான ஒரு சம்பவமாக இப்போ போகுது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க முடியும். பக்கம் பார்ட்டி ஃபண்ட் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது. ஒரு பக்கம் வந்து அதே மக்களை திசை திருப்புறது விஜயை பற்றி பேசுகிறதா, விஜய் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் பேச ஒரு டாபிக் அப்படி கிளம்பு. சட்டசபையில் வந்து நேற்று விஜய் அவர்கள் பேசுனது ஒரு ட்ரெய்லர் தான் நினைக்கிறேன். இப்போ அரசியல் களத்தையே மாற்றிருக்கார். நம்ம மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். பார்ட்டி ஃபண்டை பற்றி கேள்வி கேட்ட உடனே அதுக்கு பார்ட்டி ஃபண்டை பற்றி பதில் சொல்லாமல் இப்போ விஜய் சங்கீதா அவர்களுடைய மேட்டரை வந்து கையில் எடுத்துருக்குறாங்க. நிஜமாவே உங்களோட பிளான் என்ன சார்? அதான் சார், நேற்று சட்டசபையில் வந்து நிறைய கேள்விகள் வரும்போது பார்த்தோன்னா விஜய் அவர்கள் முதலமைச்சர்கள் பேசுவேன்னு சொல்லும் போது பார்த்தா முதலமைச்சருடைய உரை வரும்போது முக்கியமாக நிறைய விஷயங்களை சொன்னார். அந்த குட்டி கதையெல்லாம் சொல்லப்பட்ட விஷயம் இருந்தது. முக்கியமாக இந்த பார்ட்டி ஃபண்டு விஷயங்கள் டீட்டெயில் எடுக்கும்போது தான் இங்கே சலசலப்பு ரொம்ப உருவாச்சு. அதை நீங்கள் பார்த்து லைவ் டெலிகாஸ்ட் தான் பார்த்துருப்பீங்க. பட் அப்படியே உருவாகுது. அந்த பார்ட்டி ஃபண்டை பற்றி டீட்டெயிலாக பேசும்போது இது மக்கள் சட்டசபையில் வந்து மக்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பார்க்கும்போது ரோட்டில் நிற்கிறது, டீக்கல் இருக்குது, எல்லா இதை தான் பார்க்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. மக்கள் அதை பேச ஆரம்பிக்கிறாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னா நிறைய பேருக்கு புரியாமல் இருந்தது. நேற்று ஒரு பேச இந்த பக்கம் ஒரு பக்கம் பேசுகிற தகவல் நமக்கு வந்தது. அதை அப்போது மக்கள் மத்தியில் இது பரபரப்பாக போகுது. நிறைய பேர் பார்ட்டி ஃபண்டுனா எதுக்காக நம்ம கொடுத்தோம், நம்ம கொடுத்ததான் இந்த பணமாக, இது எங்கே போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. அப்போது இதில் வரக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்ட்டி ஃபண்டு ஒன்று, ஃபேமிலி ஃபண்டு ஒன்று, ஃபண்டு ஒன்றுன்னு பல பிரிவுகள் கிளைகள் மாதிரி இருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்து இங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இந்த ஃபண்டு எல்லாத்தையுமே பார்த்தா எங்கே போச்சு, யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் தமிழக முதலமைச்சர் வந்து அதிகாரிகளை கூப்பிட்டு பேசி இதுக்கு வேண்டிய சிசிடிவி ஆதாரம் இருந்தால் கூட எடுங்கிற மாதிரி சொல்லப்பட்ட ஒரு தகவல் இப்போ வந்துகிட்ருக்கு. ஏன்னா முன்னே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்சி மாற்றம் வந்து மாறி தான் 2 பேர்கள் வந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அப்போது அந்த மாறி வரும்போது பார்க்க இந்த தகவல் வந்து மக்களுக்கு தெரிய வரலை. அதை வந்து பெருசாக எடுத்துக்கவும் இல்லை. அதை அப்படியே அந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறது வந்து எந்த ஆட்சி வந்தாலுமே தொடர்ந்துட்டு இருந்துச்சு. அது இவங்க வந்தால் அவங்க வந்தான்னு சொல்லிட்டு போது 2 பேருமே வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. கை கோர்த்துட்டு போனாங்களா என்னங்கிறதுல அது வந்து மக்கள் தான் எடுத்துக்கணும். அதை ஆனால் தெரியாத ஒரு விஷயம். அது எதுக்கோ கேட்குறாங்க, பணம் கொடுத்தா வேலை நடக்குது, போயிட்டாங்க, மக்கள் வரி பணம். அப்போது இந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஆட்சி மாற்றம் ஒன்றுன்னு யாரும் எதிர்பார்க்கல. மக்கள் ஒரு விஷயத்தை வந்து கையில் கொடுத்துட்டாங்க விஜய் அவர்களுக்கு. அவர் தமிழக உட்காந்துட்டாங்க. உட்காந்துக்கு பிறகு தான் அவர் எடுத்தோன்னே அது ஏற்கனவே சொன்னார் தான், நம்ம ஒரு டைம் கொடுங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார். தெரிஞ்சுக்கிட்டு இப்போ முக்கியமான இதெல்லாம் நிறைய எடுத்து கையில் வச்சுருக்கிறதா ஒரு தகவல் வருது. அதை ஏன்னா மக்கள் வரி பணத்தை நம்ம ஒரு பைசோட சாப்பிட்றத கொள்ளையடிக்கூடாது. அது திரும்பி மக்களுக்கே பல வேலை போகணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். அப்போ இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிற இந்த ஒரு விஷயந்தான் இப்போ ஹைலைட்டாக சட்டசபையில் பேசும்போது இது பார்ட்டி ஃபண்டை பற்றி நம்ம முதலமைச்சர் கையில் எடுத்து பேச அவருடைய இந்த ரியாக்ஷனை பார்க்க முடிஞ்சது. எனக்கு வந்து இதை பார்க்கும்போது நிஜ சம்பவத்தை நேற்று பார்க்கும்போது எனக்கு முதல்வன் படம் ஞாபகம் தான் எனக்கு வருது. அதில் ஹீரோ அர்ஜுன் கேரக்டர் வந்து புகழேந்தி. அவர் முதலமைச்சரை மாறினதுக்கு பிறகு கிட்டத்தட்ட முன்ன ஆட்சியில் இருந்தவர்கள், அந்த எதிர்கட்சியில் இருந்தவர்கள் எல்லாத்தையும் 2 கட்சியில் சேர்ந்தவர்களையும் எடுத்து நிறைய அந்த கேஸ் ஃபைலில் பூரா எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ ரகுராம் டைலாக் வரும், இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. வேறு அர்ஜுன் நீங்கள் முதலமைச்சர் பிறதுக்கு முன்னாடி இருந்த கட்சியும் இந்த எதிர்கட்சியும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துறது மாதிரி ஒரு சீன் வந்து சங்கர் சார் வந்து அதை கிரியேட் பண்ணி உண்மையிலே சங்கர் சார் வந்து உண்மையிலே பாராட்டலாம். எப்போ நடக்க போகிறத முன்னாடி எடுத்துட்டார். கிட்டத்தட்ட எனக்கு 30 ரூபா முன்னாடி எடுத்துட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த மொட்டை மேலே ஒரு சீன் அமைப்புகள் வரும். அப்போ எல்லா எதிர்கட்சியிலுமே அர்ஜுனுக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு காட்சி சீன் போகும். பார்த்தோம்னா என்னைய போன ஜென்மத்தில் பிரிச்சையில் இருந்திருப்பா. அப்படியா முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு நம்ம பழைய சம்பவம் எடுத்து ஏகப்பட்ட கேஸுகளை ஃபைலை தூசி தட்டி எடுத்து ஃபைலை நம்ம மேலே கேஸ் போகிறது மாதிரி போகுதையா, சூழ்நிலை போகுதையா அப்படிங்கிற ஒரு காட்சியை ஒன்று சங்கர் சார் வச்சுருப்பார். அது படத்துக்காக உருவாக்குனது ஒரு கற்பனை கதை. நான் இன்றைக்கி அது நிஜமான ஒரு சம்பவமாக இப்போ போகுது அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. அது மாதிரி தான் இப்போ இந்த பார்ட்டி ஃபண்டை பற்றி சிஎம் பேசும்போது சிஎம்ஏ வந்து மற்றவர்கள் பேசுகிறது மாதிரி ஒரு சூழ்நிலை மாறுது. அதை நீங்கள் இவர் பேச எதிரில் இருக்கிறவங்களுடைய அந்த கேமரா ஜூம் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 4-5 பேருடைய அந்த முகமே மாறுது. அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷனே வேறு மாதிரி போகுது.
விட்டா இவர் வந்து நம்ம நேற்று ஒன்று பேசுனதுக்கு இன்னும் ஒரு ஹைலைட்டாக ஒரு மேட்டர் கையில் எடுத்துகிட்டு அப்படியே வர்றாருங்கும் போது பார்த்தோம்னா இது சூழ்நிலையை களம் மாறிடும் போல தெரியுது. நம்ம நேற்று ஒன்று பேசுனா அவர் அதுக்கு இல்லாமல் வேற ஒரு மேட்டர் கையில் எடுத்துட்டாரு. இது பூகம்பமாக வெடிச்சதுன்னா நேற்று சட்டசபையே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா ரணகலமாக இருக்கிற வாய்ப்புகளோட மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். மாமன்றத்தில் நடக்கக்கூடாது. கேள்வி கேட்டால் பதில் வருது, பதிலுக்கு ஒரு கேள்வி சொல்லணும், அதுதான் நியாயம். பட் இங்கே மாற மாற பார்க்க போனோம்னா சட்டசபையை விட்டு அந்த வெளிநடப்பு செஞ்சதை நம்ம பார்க்க முடிஞ்சது. நான் நேற்று சொன்னது மாதிரி தான் இது விஜய் அவர்கள் பேச பேச ரொம்ப ஆனந்த சிரிப்போட இங்கே இபிஎஸ் அவர்கள் இருந்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இந்த பார்ட்டி ஃபண்ட் சம்பந்தமாக இதை வந்து அதாவது டைவெர்ட் பண்ணணும். மக்கள் வந்து இதை ரொம்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி செய்ய முடிய எது இருக்குது. இப்போ இவ்வளோ பணம், இவ்வளோ கோடிகள் எங்கே போகுது? அரசு கஜானாவுக்கு வர வேண்டிய பணம் வந்து ஒரு சில நபர்களுக்கு டோட்டலாக போயிட்டுருக்குது அப்படிங்கிறத மக்கள் நினைக்கிறாங்க. நேற்றே பேச ஆரம்பிச்சிட்டான்னு தான் உடனடியாக வந்து நேற்று டைவெர்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை போகுது. அப்போ தான் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பக்கம் பார்ட்டி ஃபண்ட் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது. ஒரு பக்கம் வந்து அதே மக்களை திசை திருப்புறதுக்கு விஜய் பற்றி பேசுகிறதா விஜய் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் பேச ஒரு டாபிக் அப்படியே கிளம்புது. இதுக்கு ஏன்னா அங்கே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லப்பட்ட விஷயம் சொன்னேன். அப்பாவை தேடுற மேட்டர் ஒன்று சொல்லியிருப்பார். பட் அந்த இதுக்கும் இந்த இதுக்கு சம்மந்தம் வர மாதிரி பார்த்தா அந்த குட்டி கதைக்கு இதுக்கும் சம்மந்தம் தான் எனக்கு தோணுது. இந்த பார்ட்டி ஃபண்டு பேசி ஒரு விஷயத்தை கிளப்புறதுனால அதை மறைக்கிறதுக்கு நம்ம இந்த விஜய் அவர்களுடைய குடும்பத்தை எடுத்து கொஞ்சம் பேசினா சிறப்பாக இருக்கிற மாதிரி தான் என்னுடைய பார்வைக்கு தெரிஞ்சது. அது அப்போ தான் இவருடைய இது என்ன வருதுன்னா, இங்கே அப்பாவை தேடினதா ஒரு கதை, இங்கே என்ன வருதுன்னா சிஎம் விஜய் அவர்களிட பார்க்கும்போது பார்த்தா உங்கள் பையன் அப்பாவை தேடுறாரு, பொண்ணு அப்பாவை தேடுது, மனைவி வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்போ உங்களை தேடுறது உங்கள் குடும்பம் தேடிட்டு இருக்குங்கிற மாதிரியான ஒரு போஸ்ட் ஒன்று போடப்படுது. அப்போ அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய சேனல்கள் வந்து அது சம்மந்தமான விஷயங்களை தான் ஃபுல்லாக பேச ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு வந்து இது வந்து ஒரு அசைன்மெண்ட்டாக தான் பேச சொல்கிற மாதிரி தான் தெரியுது நமக்கு. அதை ஏன்னா ஒருத்தருடைய கருத்து அதை உடனடியாக மற்ற எல்லாமே அதை பிரதிபலிக்கிறதுக்கும் போது வந்து இது நம்ம ஆரம்பிச்சுட்டோம்னா நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறது மாதிரியா ஒரு விஷயத்தை தான் என்னால் பார்க்க முடியுது. ஆனால் மக்களோட கவனத்தை வந்து திசை திருப்பணுங்கிற ஒரு நோக்கம்தான். இப்போ எல்லாமே பேசணுன்னா பார்ட்டி ஃபண்டை சம்மந்தமாக ஒன்று போகும் அப்படின்ட்டு. இங்கே என்ன தேர்தல் அப்படின்னா இதே மாதிரி தான் தேர்தலுக்கு முன்பாக விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பெண்ணோட ஓட்டு கூட அவருக்கு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நேற்று பேசுகிற மாதிரி தான் தேர்தலுக்கு முன்பாக ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. அப்போது ஒரு பெண்களுடைய ஓட்டு வரக்கூடாது அப்படிங்கிற கணக்கில் நிறைய பேரை வச்சு நிறைய பேர் பேசப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்களோட இப்போ தெரியாத. ஆனால் இங்கே விஜய தரைக்குறைவாகவும் கொஞ்சம் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரியும் பேசின சம்பவங்கள் நிறையா இருக்குது. ஆனால் இதையெல்லாம் பார்த்த மக்கள் என்ன பண்ணாங்க, ஏன் ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஒருத்தன் வந்து போராடி ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும்னு விரும்புகிறாங்க, இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கார், 200 கோடி சம்பளம் வாங்குறாரு, உங்களுக்கான விட்டுட்டு வர்றேன், என்ன 33 வருஷம் வச்சு எனக்கு நன்றி கடன் கொடுத்துருக்கீங்க, உயர்த்தி பார்த்துருக்கீங்க, நான் ஏதாவது நன்றி கடன் பண்ணணும் தான் வர்றேங்கிறார். ஸோ கூட்டணியே இல்லாமல் தனி ஒரு மனிதனாக களத்தில் இறங்கி போடுறாரு. 2 ஜாம்பவான்கள் நிற்கிறாங்க. அவர்களுக்கு மத்தியில் வந்து உள்ளே வந்து விடுறதே ஒரு பெரிய விஷயம். மக்கள் வந்து இதை மக்களை வந்து சார் ஏமாற்ற முடியாது. ஒரு விஷயம் சொன்னால் அவங்க அதுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இங்கே விஜய் அவர்களை வந்து தெரியல முன்பாக பேசும்போது பார்த்தோன்னா இதே குடும்பத்தை வச்சு பேசின விஷயங்கள் நிறைய இருக்குது. அவரெல்லாம் பேட்டி கொடுத்துட்டாங்க, மனைவி பேட்டி கொடுத்துட்டாங்க, பையன் பேட்டி கொடுத்துட்டான், இது எடுத்தாச்சு, எடிட் பண்ணியாச்சு, டெலிகாஸ்ட் ஆக போகுது, விரைவில் வரப்போகுது, விஜய் அவர்களுடைய இமேஜே டோட்டலாக காலியாக போகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நிறைய பேர் பேசுனது வந்து அதுதான் ரீல் நான் நினைக்கிறேன்ன்றதை. ஸோ அவங்க பேட்டியும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, நமக்கு தெரிஞ்ச தகவல் பிரகாரமே. இது வந்து தெரியாமல் ஒரு விஷயம் அவங்க பண்ணிடுது, அது எப்படி வெளில வச்சுன்னு அவங்களுக்கே தெரியலன்றாங்க. புரிஞ்சு அவங்களுக்கு இது ஃபேமிலிக்குள்ள நடக்கணும். இல்லைன்னா அந்த அவங்கள பெட்டிஷன்லேயே சொல்லுவாங்களா, உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கிட்ட மற்றவங்க வெளில அனுப்பிச்சு எங்களை மட்டும் நீங்கள் ஒரு என்கொயரி பண்ணுங்க நீங்கள் அப்படிங்கிற விஷயத்த ஆன் கேமராவில் பண்ணணும்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது எப்படி சொல்லுவாங்க, இது வெளில வரதா சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. இப்போ இதெல்லாம் வச்சு பண்ணும்போது தான் மக்கள் சொன்னாங்க, எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது, யார் வீட்டில் பிரச்சனை இல்லை, எங்கள் வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குது, இந்த தெருவில் இருக்குது, ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்குது. இந்த குழப்பங்கள் இல்லாமல் ஒரு குடும்பத்தை சொல்லுங்கள். மக்களுடைய பேச்சு இப்படி மாறுது. இப்படி ஒரு திசை திருப்பலாம். விஜய் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கார், அவர் வில்லன் இமேஜை கிரியேட் பண்ணி அவர் வில்லனை காமிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது தான் மக்கள் இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க.
அப்போது விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து நெருக்கத்தில் கடைசியாக ஒரு பேசும்போது ஒரு விஷயத்த ஒன்று சொன்னார். என்னை பற்றி ரொம்ப அசிங்கமும் அருவருப்பும் ஆபாசமும் பேசுகிறாங்க, பரவாயில்ல, இது என்னோட குடும்ப பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் மக்கள் அவங்களும் சொன்னதான், நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, இது என்னோட பிரச்சனைன்னு நான் கவலைப்படுறேன், நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் இங்கே தெளிவுபடுத்துகிறார். மக்கள் ஒரு பக்கம் பேசுகிறாங்க, இவர் விஷயத்தை வந்து டோட்டலாக தெளிவுபடுத்துகிறார். ஸோ இந்த விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் பேசும்போது தான் மக்கள் வந்து கொஞ்சம் தெளிவாகிறாங்க. அப்பா நம்ம சொன்னதான் அவரும் சொல்கிறார், அவர் குடும்ப பிரச்சனை அவர் பார்த்து யார் குடும்பத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கா ஏதோ விஷயம் வர்றாரு, நமக்கு என்ன பண்ணுற போகிறாரு, என்ன செய்ய போகிறாரு, நம்ம ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்பணும்னு பார்க்குறோம், அவர் சொல்கிறத செய்வார், நம்ம பார்ப்போம், இந்த ஒரு முறை அவருக்கு வந்து அவர் வாய்ப்பை கொடுத்துருவோம் அப்படிங்கிறத தான் மக்களுடைய பேச்சு. ஸோ இப்போ இப்படிலாம் பேசி ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணாங்க. அந்த ஃபார்முலா அன்னைக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தா தேர்தலுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அது. இப்போ மக்கள் வந்து தமிழக முதலமைச்சர் உட்கார வச்சுட்டாங்க. அந்த 43 என்ன நடந்திருக்கிறத நேற்று விஜய் அவர்கள் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டே சொல்லிட்டார். அப்போது சட்டசபையில் வந்து நேற்று விஜய் அவர்கள் பேசுனது ஒரு ட்ரெய்லர் தான் நினைக்கிறேன். இப்போ அரசியல் களத்தையே மாற்றிருக்கார். நம்மளும் அந்த ஸ்டைலில் போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று சொல்லும்போது கேர் ஒன்று வந்துடும், மேக்கப் ரூம் வந்துடும், விஜய் அவர்கள் வந்து கட் ஷாட் சொல்லணும், ஒன் மோர் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தகவல் பேசப்பட்டது. சபாநாயகர் அவர்களையும் பேசுனாங்க, விஜய் அவர்களையும் பேசுனாங்க. இப்போது உண்மையிலே சொல்ல போனோம்னா பழைய அரசியல் களமில் அதெல்லாம் மறந்துட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்சிக்கு 2K கிட்ஸ் வேறு ரூட்டு, இதுதான் மக்களுக்கு பிடிக்குது, அவர்களுக்கு பிடிக்குது. அவர்கள் வந்து அவர்களுடைய பெற்றோர்களையே எல்லாத்தையுமே அவங்க வந்து எப்படி டீல் பண்ணிக்கிறாங்க. நேற்று ஒரு ட்ரெய்லர் தான், சிஎம் விஜய் அவர்கள் பேசுனது ஒரு ட்ரெய்லராக பார்க்குறேன். இது சம்மந்தமான இன்னும் நிறைய விஷயங்களே அதிகாரிகள்கிட்ட கூப்பிட்டு என்னென்ன நடந்துருக்கு, ஏன்னா மக்கள்கிட்ட இன்னும் தெளிவுபடுத்துகிறோம். இதுக்கு நேற்று தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு ட்ரெய்லராக. ஆனால் பேசாமல் இருந்தவரை பேசுன்னு சொன்னாங்க, பேச ஆரம்பிச்சிட்டார். இனி அவர் பேசுகிறத நிப்பாட்ட மாட்டாங்கிற தகவல் தான் வருது. அதை இப்போ அடுத்து நிறைய விவரங்களை வந்து அதிகாரிகள்கிட்ட கூப்பிட்டு தகவல் எனக்கு வேணும்ட்டாராம். இது அடுத்த சட்டசபை கூடும்போது நிறைய ஃபைலில் ரெடியாக கையில் வச்சுட்டு இப்போவே பார்த்தீங்கன்னா சட்டசபையில் உட்காரும்போது பேசுவதை உன்னிப்பாக கவனித்து நோட்ஸ் எடுத்துக்கிறார். இப்போ இன்னும் அடுத்து வரும்போது அவர்கள் பேசுகிற வாய்ப்புகள் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இவ்வளோ சம்பவங்களை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. அதிகாரிகள் வந்து ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு தகவல் வருது. அடுத்த சட்டசபை வரும்போது நேற்று ட்ரெய்லர் வரக்கூடிய சட்டசபையில் பேசும்போது தான் ஒரு மெயின் பிக்சராக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். நேற்று நான் இப்போ சொன்னது தான். ஸோ இனி அடுத்த சட்டசபையில் ஒரு மெயின் பிக்சர் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கேன். நான் எல்லாம் பார்க்க போகிறீங்க. இப்போ இவ்வளோ சர்ச்சைகள் நடுவில் அந்த சட்டசபை நேற்று அந்த முடிவு வரும்போது அதோட பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 22 விஜய் அவருடைய பிறந்தநாள். இங்கே இந்த தாய்மாமன் சீர்னு ஒன்று நம்ம பிரச்சாரத்தப்போ சொன்னாங்க. அது வரக்கூடிய செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள்லேருந்து இந்த திட்டத்தை வந்து தமிழக முதலமைச்சர் வந்து செயல்படுத்த போகிறாங்க. நான் எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவுடைய அரசியலும் எம்ஜிஆருடைய அரசியலும் தான் என்னுடைய முன்னோடிகள் விஜய் அவர்கள் சொன்னாங்க. அதுதான் செயல்படுத்துகிறப்ப இவர் பெரிய திட்டத்தை அண்ணாவுடைய பிறந்தநாள் ஆரம்பிக்கிறார். ஆனால் இதனுடைய சிறப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய பிறந்தநாள் வந்து ஜூன் 22 வந்தது இல்லையா, அப்போ இருந்தே அந்த ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த தாய்மாமன் சீர் வந்து பிறக்கிற குழந்தைகளுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து 1 கிராம் தாய்மாமன் சீர் வழங்கப்படும். இந்த ஸ்கீமை வந்து செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணா அவருடைய பிறந்தநாள்லேருந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. அதற்கு முன்னோடியாக பார்த்தோம்னா இப்போ 22 தமிழக அமைச்சருடைய பிறந்தநாள் வந்தது. அந்த பிறந்தநாள் அன்னைக்கு பிறந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த 1 கிராம் மோதிரம் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இதற்கு பிறகு இது என்னென்னா முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய நிரந்தர வசிப்பிடமாக இருக்கணும். அவங்க இது சேர்ந்தவர்களாக இருக்கணும். ஏன்னா அண்டை மாநிலத்திலேருந்து வர்றவங்க போகிறவங்களுக்குங்கிறது வேறு, பட் இங்கே இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ தமிழ்நாடு சிட்டிசன் வச்சுங்களேன், அந்த மாதிரி இருக்கணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறகுற குழந்தைகளுக்கு மட்டும் எத்தனை குழந்தை பிறந்தாலுமே ஒரு நாளைக்கு வந்து 100 குழந்தை பிறந்தாலுமே 1 கிராம் வந்து அவர்களுக்கு மோதிரம் வந்து தமிழக முதலமைச்சர் சார்பாக தாய்மாமன் சீராக கொடுக்கப்படும். இந்த ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து 755 கோடி ரூபா நிதி ஒதுக்கீடு பண்ணுறதுக்கு சிஎம் வந்து உத்தரவு போட்டாங்க. இப்போ குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2025 சராசரியாக ஒரு 8 லட்சம் குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அரசு ஹாஸ்பிட்டலில் மட்டும் பார்த்தீங்கன்னா 59% 5 லட்சம் குழந்தைகள். இப்போ அந்த 5 லட்சம்ங்கிறது இப்போ வரப்படியில் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கின்ற ஒரு தகவலும் வருது. பட் எத்தனை குழந்தைகள் பிறந்தாலுமே தினம் பிறக்கிற குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீரை 1 கிராம் அவருடைய விஜய் அவருடைய சார்பாக அவங்கள்ட்ட போயிடும். இப்போ பெண்கள் மத்தியில் இது ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு வரவேற்பு, சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொன்னாங்க. 22 கொடுக்கப்பட்டது. இதை
இது தவிர அவர்களே வாங்கினதுக்கு பிறகு ஒரு அன்பாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, தாய்மாமன் சீர் கொடுத்துட்டீங்க, அண்ணன் சீர் எப்போ தர போகிறீங்க அப்படின்னு. இப்போ அண்ணன் சீரும் வந்து இப்போ இப்போ அண்ணன்னா தங்கச்சிக்கு பிறகு குழந்தை தானே, அந்த குழந்தை தாய்மாமன் இல்லை விஜய் அவர்கள். இப்போ அண்ணன் சீரும் வந்து அதுக்கு வேண்டிய திட்டங்களை போட்டிருக்கு, எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணலாம், என்ன செய்யலாங்கிற விஷயத்தையும் இப்போ அடுத்த ஸ்கீமில் கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு தகவல். ஒரு பக்கம் வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில் நேற்று இந்த ஒரு ஒரு நல்ல செய்தி வந்தது, அதில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ இது ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய த 173 படம், அது இன்னைக்கு பூஜையோட ஆரம்பிச்சிருக்காங்க. பேர் வந்து தர்மன்னு சொல்லி வச்சுருக்காங்க. கமல் தயாரிப்பில் சூப்பர் ரஜினி சார் நடிக்கக்கூடிய படம். இப்போ அதனுடைய இந்த விழாவில் வந்து நம்ம ரஜினி சார் கேஷுவலாக பேசுகிறாங்க. என்னன்னா, இந்த படத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஜாலியாக பேசிட்டு போயிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. தர்மன் படத்தை பற்றியே இப்போ ஒரு டாபிக் இல்லாமல் அவர் பேசுகிறது ஹைலைட்டாக போயிடுச்சு, இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. என்னன்னா, பேசாமையே இருக்காரு ரஜினி, வாயில் கொலக்கட்டை வச்சுட்டு இருக்காரா, பேசுனா இப்போ எதுக்கு இதை பேசுகிறாரு? அப்போது ரஜினிக்கு பிடிக்காதவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க, பிடித்தவர்களுக்கு நம்ம பேசுனா அவர்கள் எல்லாமே நம்ம வந்து பிடிக்க நினச்சிட்டு பண்ணோம்னா அது வந்து சரியான முறை இல்லை, அவர்களுக்கு நம்ம பிடிக்கலைங்கிறது மாதிரியான ஒரு தகவலை வந்து பேசுகிறார். இது கொஞ்சம் வந்து அரசியலோட போகிறது மாதிரி தான் நம்ம பார்வைக்கு தெரியுது. ஏன்னா இந்த இடத்துல ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ விட்டதே வந்து நிறைய பேர் வந்து தேவையில்லை ஒரு வீடியோ விட்டுட்டாரு சார் அப்படின்னு தான் பேசப்பட்டது. ரெண்டாவது ஒரு வீடியோ வந்து என்னுடைய புகைப்படத்தையும் பேரையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் ஒன்று சொன்னார். பட் இந்த நேரத்தில் ஏன்னா ரஜினி சார் அரசியலுக்கு வரலைன்னு சொல்லிட்டாங்க, படத்தில் தான் முழு கவனம் செலுத்தியாச்சு. இந்த படத்து சம்மந்தப்பட்ட வேலைகள் நிறைய பேசியிருக்காரு இதில். ஆனாலும் இந்த குறிப்பிட்ட இந்த 4 வார்த்தையை விட்டாங்க இல்லையா, அதுதான் இப்போ வந்து பரபரப்பாக இன்றைக்கி ஃபுல்லாகவே அதுதான் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிந்த வரைக்குமே இனிமேல் வந்து ரஜினி சார் பேச வேண்டிய ஒரு அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு மேலே அவர் இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு, இந்த மெத்தோட வச்சுட்டாருன்னு தான் தோணுது எனக்கு இதை. பட் இந்த தர்மன் படத்தினுடைய விஷயங்கள் வந்து சொல்ல பார்த்தோம்னா 4 இயக்குனர் மாறுறதை வந்து தெளிவுபடுத்துரு. ஏன்னா எந்தெந்த இயக்குனரும் பெரிய குழப்பம் இருந்ததுன்னு ஃபஸ்ட்டு கே.எஸ். ரவிக்குமாரை பிளான் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த படையப்பா 2 ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இதை பண்ணலாங்கும் போது அது என்னமோ தெரியல, சரியாக வரலை, அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டோம். பட் எப்போ இருந்தாலும் ரவிக்குமார் படம் பண்ணுங்கிறது அவரு சொன்னார், கே.எஸ். ரவிக்குமாரே சொன்னார் விஷயத்தில். அப்புறம் சுந்தரிசி உள்ளே வந்தார். அப்புறம் அவர் படத்தில் இருக்கிறதுனால சில தவிர்க்க முடியல போயிட்டாருன்னாங்க. நிறைய கதை கேட்டாங்க, அது நமக்கு தெரியும். கடைசியாக சிபி அவர்கள் வந்தாங்க. சிபி சாக்கள் சொன்ன கதை வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சயின்டிஸ்ட்டு மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை சொன்னாங்க. பட் ரொம்ப அருமையாக இருக்குது கதை. என்னென்னா, நம்ம தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே மட்டுமே எடுக்க முடியாது, அது ஆப்கானிஸ்தான், ரஷ்யா, ஜப்பான்லாம் போய் நிறைய வெளிநாடுகளில் பண்ணுற ஒரு சூழ்நிலை வரும்போது தன்னுடைய ஹெல்த் கண்டிஷன் அந்த அளவுக்கு எல்லா இடத்துல போய் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்விக்கு அவருக்குள்ளேயே வந்தாச்சு. அதனால ரொம்ப யோசித்தாங்க, இது பண்ணலாமா வேணாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த டைம் எடுத்ததே காரணம் அதுதான். ஆனால் சிபி எல்லாமே பவுண்டட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ரஜினி சார்ட்டி கொடுத்துட்டார், ரெடியாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலை போகுது. பட் அங்கே சிபி சார் இந்த படம் எப்போலாம் நம்ம பண்ணுவோங்கிற ஹோல்ட் பண்ணி தான் வேறு போது அந்த கேப்பில் அஸ்வத் மாரிமுத்து உள்ள வந்து நம்ம விஷயத்தை ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்போது அவர் சொன்ன கதை வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், அதுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் இருக்குது, ஒரு த்ரில்லர் இருக்குது, சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, டோட்டலாக இங்கேயே பேக்கேஜாக பண்ணுறது மாதிரி ஒரு விஷயமோ அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை இல்லைனா இந்த 10 ரூபா டாக்டர் கேரக்டரில் பண்ணுறார், அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது எதுனாலன்னு சொல்லி. ஸோ இந்த கதையை பிடிக்கும் அஸ்வத் மாரிமுத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ட்ராகனை பார்த்தோம், இன்றைக்கி யங்ஸ்டர்ஸு இந்த ட்ரெண்டில் இருக்க ஒரு இயக்குனர் கரெக்டான முறையில் கொண்டு போயிடறாங்க, இந்த விஷயத்தை ஒன்று சொல்லி கொண்டு போகிறாங்க. அப்புறம் கமல்கிட்ட உள்ள அந்த அனுபவங்கள் நிறைய விஷயம் பேசினார். இப்போ டைட்டில் தர்மன்னு வச்சுருக்காங்க. பட் இந்த தர்மனை பற்றி இப்போ யாரும் இன்றைக்கி பேசலை. அரசியலில் ஒரு எடுக்க வந்துட்டு சில விஷயங்கள் 4 வார்த்தையை பேசுனாங்க, அதுதான் இன்றைக்கி வந்து ஹைலைட்டாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் பட் இதோட இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரஜினி சார் பேசாமல் படத்து சம்மந்தப்பட்ட வேலைகள் மட்டும் பேசினா ஒரு சிறப்பாக இருக்கும்னா நான் நினைக்கிறேன். பட் 173 நாளையிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்குது. பட் இன்றைக்கோட ஆரம்ப விழாவில் ரஜினி சார் பேசிய விஷயங்கள் நமக்கு வருது. இல்லை சிம்ரன் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாங்க. ஏற்கனவே சிபி சக்கரவர்த்தி படத்தில் வந்து நம்ம சோபனா அவர்கள் உள்ளே வந்தாங்க. ஸோ ரஜினி சாரும் சோபனா அண்டு அது 2 பேர் உள்ளே வந்தாங்க. இப்போ இதற்கு பதில் வந்து சிம்ரன் உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை ரஜினி சாரே சொன்னார். பட் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் சிறப்பாக இருக்கும் தான் தகவல் வருது, பார்க்கலாம் அப்படிங்கிறது. சார் இது ஓகே, இந்த படத்தை பற்றி அப்டேட் கொடுத்துட்டீங்க. ஜனநாயகன் படத்தை பற்றி ஒரு அப்டேட் கையில் வச்சுருக்கேன்னு சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, சார் எடுக்க போகிற படத்தை பற்றி ஒரு வார்த்தை 4 வார்த்தை பேசுனீங்க, எடுத்து முடித்த படத்தை பற்றி பேச மாட்டீங்களான்னு கேட்குறாங்க.
ஜனநாயகன் குறித்து ஒரு அப்டேட் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அடுத்த வீடியோவில் ஜனநாயகன் படத்துடைய அப்டேட்டை பற்றி நம்ம பேசலாம். நிச்சயமா சார். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த ட்ராக்கை நோக்கி போகுதுன்னு தெரில. ஆக மொத்தத்தில் தினம் தினம் தீபாவளின்னு சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி தினம் தினம் ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி சார்.